உலக மீட்பராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இதோ இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்பது என்பது எத்தனை இன்பமானது சுவாமி. இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி வைத்தாலும் அப்பா, இந்த உம்முடைய பிரசன்னத்திலே காத்திருக்கின்ற அந்த மகிழ்ச்சிக்கு அவை என்றும் ஒன்று கூட ஈடாக முடியாது சுவாமி. அப்படிப்பட்ட உன்னதமான கிருபைகளை எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பெற்று அனுபவிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற இந்த அன்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்து உம்முடைய சொல்லை கேட்பது எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தடைகளெல்லாம் நீக்கப்படும் சுவாமி. நிறைவானவராகிய உம்மிடத்தில் நாங்கள் வரும்பொழுது எங்கள் குறைவுகள் எல்லாம் நீங்கி போய்விடுகிறது. எனவே தான் இந்த நாளிலும் கூட உம்மை நாடி தேடி ஓடி வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆட்கொள்வீராக அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலுள்ளவர்களாய் காத்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய மனதையும் நீர் திறந்து கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே முழு ஆளுகை செய்வாராக. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26 28 வரையிலும். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தியிருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த சம்பவம் குறித்து கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அங்கே அந்த வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். எந்த ராஜா? ஏரோது ராஜா. அவன் மிகுந்த துக்கமடைந்தான். ஏனென்று சொன்னால், அவனை பற்றி பார்க்கும் பொழுது நாம் இங்கே ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். என்னவென்று சொன்னால், யோவான் ஸ்நானகன் எல்லோருக்கும் வரப்போகிற கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கின்றார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, எல்லோரும் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வகை மக்களுக்கும் ஏற்ற காரியத்தை செய்து, அதில் உங்களுடைய குறைவு என்ன, அதில் நீங்கள் எப்படி தவறுகிறீர்கள், அதிலிருந்து மீண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லி கொண்டு வருகின்றார். அப்படியாக அவர் இருந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் தாமே இந்த ஏரோது அங்கே அரசாண்டு கொண்டிருந்தான். அப்பொழுது என்ன நடக்கின்றது? அந்த ஏரோதுக்கும் இவர் இவ்வளவு தூரம் பல காரியங்களை சொல்கிறார் என்று சொல்லி அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு, ஆலோசனை கேட்பதற்கு அவனும் ஆவல் உள்ளவனாகத்தான் இருந்தான். அப்படியாக வந்து கொண்டிருந்த அப்படி நேரத்தில் ஒரு நாள் அந்த யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொல்லுகின்றான், ஏரோதினுடைய தம்பியாகிய அல்லது சகோதரனாகிய பிலிப்பு என்பவருடைய மனைவியை இந்த ஏரோது தனக்கு மனைவியாக வைத்து கொண்டான். அதை யோவான் ஸ்நானகன் கண்டித்து உணர்த்தினார். யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தையே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கண்டித்து உணர்த்துகின்ற ஊழியம். முகத்தாட்சியை பார்ப்பது அல்ல. எப்படியாவது மக்கள் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற வேண்டும் என்ற அந்த ஒரே குறிக்கோள் தான். ஆகவே அவர் மனிதன் முகத்தை பார்ப்பதில்லை, அவர்கள் அந்தஸ்தை பார்ப்பதில்லை, அவர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன என்பதை பார்ப்பதில்லை. ஒரே நோக்கம், இந்த ஆத்துமா எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோகத்தினுடைய பிரஜையாக மாற வேண்டும்.
அதே போல தான் இந்த ஏரோதிடம் வந்த பொழுது அவர் சொல்கிறாரு, நீ இப்பொழுது வைத்திருக்கின்றவள் உன்னுடைய மனைவி அல்ல, உன்னுடைய சகோதரியின் மனைவியை வைத்திருக்கின்றாள், இது தவறு என்று சொல்லி கண்டித்து உணர்த்துகிறார். அது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவனை விட அந்த பிலிப்பினுடைய மனைவியாக இருப்பவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. எனவே என்ன செய்கின்றாள், அவனை எப்படியாவது கொண்டு போட வேண்டும் என்று அவள் சதி ஆலோசனை பண்ணுகின்றாள். அதன் பிரகாரமாக இந்த ஏரோது யோவான் ஸ்நானகனை சிறையிலே அடைத்து வைக்கின்றான். அப்படியாக அடைத்து வைக்கும் பொழுது இந்த பிலிப்பின் மனைவியாக இருப்பவள் இப்பொழுது ஏரோதிக்கு மனைவியாக இவன் ஆக்கி கொண்டபடியால் அவள் நினைக்கிறாள் இவனை எப்படியாவது கொண்டு போட வேண்டும் என்று. ஆனால் ஏரோதை குறித்து நம்ம இங்கே என்ன பார்க்கின்றோம், 6:20, அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். ஆனால் இங்கே ஏரோதினுடைய மனநிலை என்ன, யோவான் ஸ்நானகனை பற்றி அவன் நன்றாக புரிந்துதான் வைத்திருந்தான். எனவே இவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், ஆனால் இவருக்கு விரோதமாக எதையும் செய்துவிட கூடாது. ஆனால் அதே சமயத்தில் மனைவியாக வைத்திருக்க அந்த சகோதரனுடைய மனைவியின் மீதும் இவனுக்கு ஒரு பயம். ஆகவே அவளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறைக்காவலிலே போட்டிருந்தார். ஆனால் கொல்வதற்கு அவருக்கு மனமில்லை. எனவே ஏனென்றால் அவர் நீதி உள்ளவர், பரிசுத்தமானவர் என்று நன்றாக அறிந்திருந்தார். அவருடைய யோசனையின்படியே அநேக காரியங்களை அவன் செய்து வந்தான். ஏனென்றால் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதையும் அறிந்து அவருடைய யோசனையின்படி செய்து வந்தார். அவர் சொல்லை கேட்டு நடந்து வந்தார். ஆக இப்படியாக அவன் யோவான் ஸ்நானகனை நன்றாக அறிந்து அதற்கு ஏற்ற கனத்தையும் கொடுத்து அதே நேரத்தில் மனைவியும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. இந்த ஏரோதியாளுக்கு அவனை கொல்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒரு சதி பண்ணுகின்றார். அந்த வேளையில்தான் இவனுக்கு அவனுடைய பிறந்த நாளை கொண்டாடும்படியாக ஒரு பெரிய விருந்து பண்ணினான். அதில் அவளுடைய மகள் வந்து நடனமாடினாள். அப்பொழுது இவன் ஒரு வார்த்தையை விட்டுவிட்டான். என்ன சொன்னான், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, இந்த ராஜ்யத்தில் பாதியே வேண்டுமென்றாலும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி. அப்பொழுது அவள் என்ன செய்கிறாள், ஓடி போய் தன் தாயிடம் கேட்கின்றாள். அவள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன சொல்கின்றாள், அந்த யோவான் ஸ்நானனுடைய தலைதான் எனக்கு வேண்டும் என்று நீ போய் கேள் என்று. அவள் வந்து கேட்டுவிட்டால் நடந்த காரியம் என்ன, அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. 26வது வசனம், அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். இவன் நீதிமான் ஆயிற்றே, பரிசுத்தவான் ஆயிற்றே, தீர்க்கதரிசி ஆயிற்றே, நமக்கு நல்ல நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துபவன் ஆயிற்றே, இவனை கொல்லும்படி இவன் தலையை கேட்கின்றாளே. இப்போ இந்த நேரத்தில் நான் அதை தரவில்லை என்று சொன்னால் இவளை பகைத்து கொள்ள வேண்டும், அல்லது சொன்ன வாக்கை காப்பாற்றவில்லை என்று சொல்லி இந்த மற்ற ஜனங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டுதான் அவன் என்ன செய்தான், தன் மனசாட்சிக்கும் விரோதமாக அவரை கொலை செய்யும்படியாக அவன் கட்டளை கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கிறோம், உலக சிநேகிதம் எப்படிப்பட்டதாம், தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் மீது, உலகத்தில் உள்ளவர்கள் மீது, அழிந்து போகிற காரியங்களின் மீது நாம் அதிக அக்கறை செலுத்துவோம் என்று சொன்னால், அதற்கு முதலிடம் கொடுத்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம் ஒவ்வொருவருடைய நிலைமையும் பரிதாபத்திற்குரியதாகத்தான் போகும். பண ஆசை நிமித்தமாய், இங்கே அந்த பெண் ஆசையின் நிமித்தமாய், தன்னுடைய அந்தஸ்து, ஜீவனத்தின் பெருமை, வேதத்தில் பார்க்கிறோம் இல்லையா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது என்ன செய்யாதாம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. நாம் ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்களின் இச்சை நிமித்தமாக பார்த்ததெல்லாம் ஆசைப்படுவது, அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், நானும் அப்படி வர வேண்டும். யார்? ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள், அறிந்தவர்களே, கிறிஸ்துவர்கள் என்று சொல்பவர்கள்தான். கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ இவர்களை விட நன்றாக முன்னேறி கொண்டு வருகின்றார்கள் என்று சொன்னால் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்?
கூட பிறந்த சகோதரனுக்கே விரோதமாக எழும்புகின்ற சகோதரிகள் இருக்கின்றார்கள். கூட பிறந்த சகோதரிக்கு விரோதமாக எழும்புகின்ற சகோதரிகள் இருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இவர்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் அல்ல, வேத வசனம் தெரியாதவர்கள் அல்ல. ஆனால் இதை காட்டிலும் அவர்கள் கண்களை எது குருடாகி வைத்திருக்கின்றது? இந்த பொருளாசை, இந்த மண்ணாசை, இந்த பெண் ஆசை, இவைகள்தான். அல்லது தங்களை குறித்த அந்த ஜீவனத்தின் பெருமை. நான் ராஜா, நான் சொல்லிவிட்டேன், செய்யலைன்னா என்னை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஆக தனக்கு முன்னுரிமை கொடுத்து இன்றைக்கு நம்ம அநேகர் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றோம். இது தேவனுக்கு பிரியமா பிரியமில்லையா அதை யோசிப்பதே இல்லை. நான் செய்கின்ற காரியம் சரியா தவறா என்று நான் நினைத்து பார்ப்பதே இல்லை. எனக்கு அது சாதகமாக இருக்கின்றதா, எனக்கு அது பெருமைக்குரியதாக இருக்கின்றதா? அப்படி இருந்தால் நான் அதை செய்வேன். அது ஆண்டவருக்கு பிரியமா பிரியமில்லையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எச்சரிக்கும் பொருட்டாகத்தான் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் நன்றாக ஜெபிப்பவர்கள் தான், வேதம் வாசிப்பவர்கள் தான், ஆண்டவரை பற்றி நிறைய அறிந்திருப்பவர்கள் தான். இல்லை என்று சொல்லவில்லை. இந்த ஏரோதை குறித்து பார்க்கும் பொழுதும் அவன் யோவான் ஸ்நானை பற்றி நன்றாக அறிந்திருந்தான். நீதியுள்ளவர், பரிசுத்தமானவர், ஒரு தவறும் செய்யாதவர், அவர் பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய சொல் கேட்டுதான் அவன் நடந்து கொண்டு வந்தான். அவனுடைய பிரசங்கத்தை, அவருடைய ஆலோசனை கேட்க மிகவும் ஆவல் உள்ளவனாகத்தான் இருந்தான். ஆனால் இந்த நற்குணங்கள் எல்லாம் அந்த ஏரோதியாளுக்கு முன்பதாக பின்னடைய செய்துவிட்டது. ஆகவே மகா பெரிய பாவத்திற்கு உள்ளானான். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை, கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றோமே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை 2 தான். ஒன்று, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை அன்பு கூறுவது, தேவனை நேசிப்பது, அவருக்கு முதலிடம் கொடுப்பது. அதற்கு அடுத்தபடியாக உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசிப்பது. இதுதான் நம்முடைய சிலுவை அடையாளத்தினுடைய அர்த்தமாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நேசிப்பது. அதன் நிமித்தமாக உன்னுடைய பெயர் போகிறதா, உன்னுடைய ப்ரமோஷன் போகிறதா, நீ சில காரியங்களை விட்டுவிட வேண்டி வருகிறதா, நீ நஷ்டமடைய வேண்டி வருகின்றதா, இதனால் பல குழப்பத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கின்றதா, கவலைப்படாதே. எதற்காக? இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாய் அவருடைய மகிமைக்கு நாம் சாட்சியாக இருக்க சில காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்றால் விட்டுவிடத்தான் வேண்டும். அதுதான் முதன்மையானது. ஐயோ இப்படி இருக்கின்றனே, இப்படி போய்விட்டால். சமீபத்தில் ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு சபையவே ஸ்தாபித்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அது தேவனால் அழைக்கப்பட்டு உண்மையிலேயே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பின்படி அதை நடத்துகிறீர்களா என்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் கொஞ்சம் ஆண்டவரை அறிந்தவுடன், கொஞ்சம் அவர்களுக்கு சில திறமைகளை கண்டுபிடித்தவுடன் தனக்கு என்று ஒரு சபையை கட்டத் தொடங்கி விடுகின்றார்கள். ஆனால் அது உண்மையாகவே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவா, அல்லது அதன் மூலமாக தேவன் நாம மகிமைப்படுகிறதா, அதை பற்றி கவலை இல்லை. ஒரு சபையை ஆரம்பித்து விட்டு அதை எப்படி வளர்ப்பது, எப்படி பெருக்குவது, எப்படி ஜனங்களை கூட்டுவது, இதைத்தான் தங்களுடைய ஊழியத்தை, தங்களுடைய சபையை அதை கட்டி எழுப்புவதில் தான் அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றார்களே தவிர தேவ ராஜ்யத்திற்கு புத்திரர்களை சேர்க்கின்றோமா? எத்தனை ஆத்துமாக்கள் இதன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு பரலோக பிரஜைகளாக மாறுகிறார்கள், அதை குறித்து கவலையே இல்லை. அவர் சொல்லுகின்றார், கொஞ்சம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். உங்களுடைய சுய முயற்சியினால் யாரோ ஒருவர் உங்களோடு இருந்தவர் இப்படியெல்லாம் வந்து சபையை கட்டி இன்றைக்கு பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார், எனவே நானும் அப்படி செய்கின்றேன், எனக்கு பாடுகின்ற தாளந்து இருக்கிறது, எனக்கு இந்த தாளந்து இருக்கிறது, ஆகவே இதை வைத்து கொண்டு நான் ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற வேண்டும். அதில் நம்மளுடைய திறமை அல்ல, நமக்கு கிடைத்திருக்கின்ற தாளந்து அல்ல. தாளந்துகளை தேவநாமத்தின் மகிமைக்காக நாம் உபயோகிக்கலாமே தவிர அதை கொண்டு நான் என்ன பயன் அடைவேன், என்னுடைய சுய லாபம் என்ன, சுய ராஜ்யத்தை நான் எவ்வளவாக கட்டுவது, இதைத்தான் ஆண்டவர் வெறுக்கிறார். அதை தான் ஆண்டவர் யோசிக்க சொல்லுகின்றார். தேவன் அழைத்த காரியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே தேவனுக்கு நாம் மகிமையை நாம் செலுத்துகின்றோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எல்லாம் தெரியும்.
தெரிந்தும் இப்போ இந்த ஏரோது மன்னனுக்கு எது முன்மதாக வந்து விட்டது என்றால், அந்த பிலிப்பின் மனைவியை தன் மனைவி ஆக்கி கொண்டானே, அவளுடைய காரியம் மேலே. இப்போ நம்ம அதை செய்யலைன்னா அவள் நம்மை விட்டு போய்விடுவாள். ஆக அந்த பெண் ஆசை அவனை விடவில்லை. இதை நான் செய்யாவிட்டால் சுத்தியிலும் இருப்பவர்கள், ஐயோ இந்த மன்னன் வந்து வாக்கு கொடுத்தான், வாக்கு தவறிவிட்டான் என்று சொல்லி நம்மை ஏளனமாக பேசுவார்கள். எனவே இதை செய்து விடுங்கள். ஆனால் துக்கம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த துக்கம் அவனை தேவனுக்கு ஏற்ற துக்கமாய் மாற்றாமல் உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு என்ன ஆகிவிட்டது, ஒரு சாபத்தீட்டான ஒரு காரியத்தை அவன் செய்ய துணிந்து விட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு நம்மை இதை குறித்து தான் எச்சரித்து கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் வேதத்தில் அநேகர் தவறி போனதுக்கு காரணம் அவர்கள் ஆண்டவரை பற்றி அறியாததுனால அல்ல, சூழ்நிலை காரணமாக. சூழ்நிலை வரும்பொழுது அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், அந்த சூழ்நிலைக்கே முக்கியத்துவம் கொடுத்து விட்டு தேவனை மறந்து விட்டார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு என்று வைத்திருந்த ஆசீர்வாதத்தை முற்றிலுமாய் இழந்து போய்விட்டார்கள். அதில் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஏசாவை குறித்து ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 30லிருந்து 33 வரையிலும் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கே வேதத்தில் தெளிவாய் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகின்றார். அதில் 30வது வசனம், ஆதியாகமம் 25:30. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திரபாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திரபாகம் எனக்கு எண்ணத்திற்கு என்று சொல்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சேஷ்ட புத்திர பாக்கியம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டது. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அது கிடைக்கிறது. அதையே ஏசா விற்று போட்டான். எதற்கு? அந்த சிவப்பான அந்த கூழ். ஏனென்றால் அவன் வெளியே வேட்டையாடி விட்டு எல்லாம் சுற்றி விட்டு வந்த பொழுது அவனுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அந்த நேரத்தில் யாக்கோபு நல்லா கூழ் காய்ச்சி கொண்டிருந்ததை பார்த்தான். இப்போ அவனுக்கு பசி அடங்க வேண்டும், களைப்பு நீங்க வேண்டும். எனவே அவரை பார்த்துக்க, கொஞ்சம் அந்த கூழ் எனக்கு தான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு யாக்கோபு என்ன சொல்கின்றார், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாக்கியத்தை எனக்கு தரேன்னு சொல்லு, எனக்கு விற்று போடுறேன்னு சொல்லு, அப்பொழுது நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லும்பொழுது சொன்னான், ஐயோ நானே சாக போகிறேன், இந்த நேரத்தில் எனக்கு முதல்ல என் பசி அடங்கணும், என்னுடைய காரியம் சரியாகணும், அதனால் எனக்கு அந்த சேஷ்ட புத்திர பாக்கியம் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லி, நான் சாக போகிறேனே, 32வது வசனம், நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு என்றான். பிறகு நடந்த காரியம் தெரியும். அந்த சேஷ்டபுத்திர பாக்கியத்தினுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு சென்று விட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு நேர பசிக்காக கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்தால் அவனே செய்து சாப்பிட்டு இருக்கலாம், அல்லது இனி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் என் தாயிடம் சொல்லி சமைத்து நான் சாப்பிட்டு விடுகிறேன் என்று கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கலாம். அதற்கு அவனுக்கு மனம் இல்லை. எப்படியோ உடனடியாக கிடச்சிடும், நான் சாக போகிறேனே, எனக்கு கூழ் தான் ரொம்ப முக்கியம், இந்த சேஷ்ட புத்திர பாக்கியத்தை வைத்து நான் என்ன அதனுடைய மகத்துவத்தை உணராதவர்களாக இன்றைக்கு நம்மிலும் அநேகர் அதை தான் செய்கின்றோம். சில பிரச்சனை வந்து விட்டது என்றால், சில கஷ்டங்கள் வந்து விட்டது என்றால், துன்பங்கள் வந்து விட்டது என்றால், உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், கொஞ்சம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்று சொல்லி போவோம். இதெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்னா யாரோ நமக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு விரோதமாக யாரோ ஏதோ சதி செய்திருக்கின்றார்கள், அங்கே போனால் அதற்கு பரிகாரம் செய்யலாம், இங்கே போனால் அதற்கு பரிகாரம் செய்யலாம் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் என்ன செய்கின்றார்கள், இப்படியாக மாற்று மதத்தினரை தேடி செல்கின்றார்கள். மாற்று மதத்தினரை தேடி செல்வது மட்டும் அல்ல, ஒரு சில
ஊழியர்கள் என்று வைத்துக்கொண்டு, கிறிஸ்துவ ஊழியர்கள் என்று வைத்துக்கொண்டு, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் என்று வைத்துக்கொண்டு அதை ஒரு பிசினஸாக நடத்துகின்ற அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை தேடி சென்று விடுகின்றார்கள். யாரோ சொல்கின்றார்கள், இந்த கயிறை கட்டி கொண்டீர்கள் என்றால் ஜெபித்து தான் தருகிறோம், இந்த கயிறை கட்டிக்கோ சரியாக போயிடும், இந்த எண்ணெயை பூசிக்கோ சரியாக போயிடும். ஆக நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மீது இல்லாதபடிக்கு மற்றவற்றின் மீது வைக்கும்படியாக நாம் செய்தோம் என்று சொன்னால் இந்த சேஷ்ட புத்திர பாக்கியத்தை இழந்த ஏசாவுக்கு நாம் சமமாக இருக்கின்றோம். நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி யார் அதை உறுதியாக பற்றி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதம். உபத்திரவத்தின் வழியாய் நடக்கத்தான் வேண்டும், இடுக்கமான வாசல் வழியாய் போகத்தான் வேண்டும், ஆறுகளில் வழியாக நடக்கத்தான் வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. அக்கினி ஊடாய் நடக்கக்கூடிய சூழ்நிலை வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தரை நம்பி செல்லும் பொழுது அந்த அக்கினி ஜுவாலை நம்மை பற்றாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம், வழிகள், முறைகள், நெறிகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதைப் போல மற்ற யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. மற்றவர்களுக்கு இந்த மாதிரியாக ஆறுதல் சொல்லக்கூடிய உண்மையான வழி ஒன்றுமே தெரியவில்லை. அவர்கள் அங்கு ஓடுகிறார்கள், இங்கு ஓடுகின்றார்கள், அவர்கள் அங்குமிங்குமாக அலசடிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாமும் கூட சில சமயங்களிலே சொல்லுவாங்க, எவ்வளவு தான் பொறுப்பது, எவ்வளவு தான் சகிப்பது. சகிப்பது, பொறுமை என்பது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற குணநலன். நீ பொறுத்து கொள்ளலாம் என்றால் உன்னால் முடியாது, நான் சகித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் என்னால் முடியாது. ஆண்டவரே, உம்முடைய பலன் எனக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கனி எனக்கு வேண்டும். அவரிடத்தில் இருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்தந்த சூழ்நிலைக்கு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனை கிடைக்கும். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்வதற்குரிய சக்தியும் நமக்கு கிடைக்கும், அதுவும் நமக்கு கிடைக்கும். ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனை பற்றி அறிந்திருந்தோம், இந்த உலக சிநேகம் சீக்கிரத்தில் இந்த காரியம் முடியணும், சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். எத்தனை நாளைக்கு தான் காத்திருப்பது? இப்போ நம்மளாம் அடிக்கடி சொல்கிறோம், நீண்ட காலம் காத்திருத்தல் ஆத்துமாவை இளைக்க பண்ணும், விரும்பியது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லுகின்றோமே. எவ்வளவு நாளைக்கு காத்திருக்கணும், எப்போ அது கிடைக்கும் என்பதெல்லாம் தேவன் முன்கூட்டியே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நாம் என்றைக்காவது உணர்ந்திருக்கின்றோமா? தவறான காலத்திலே தவறான செயல்களை செய்ய தேவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். நமக்கு வேண்டுமென்றால் அது சரியாக தோன்றலாம், ஆனால் நீண்ட காலத்திற்கு அது நன்மையாக செம்மையானதா என்பதே தேவன் ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலர் சொல்லுவாங்க, திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. எவ்வளவோ ஜெபித்து விட்டோம், எவ்வளவோ சொல்லிவிட்டோம், எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் கடிதம் எழுதிவிட்டோம், அவர்களும் ஜெபித்திருக்கிறார்கள், வாசனையும் இருக்கிறோம், இன்னும் எத்தனை காலம் காத்திருத்தல், எத்தனை காலம் காத்திருத்தல் என்று மனிதர்களிடம் ஏன் கேட்கின்றீர்கள்? தேவாதி தேவன் உங்களுக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கின்றாரே, அந்த நாள் வரையிலும் பொறுமையாக காத்திருங்கள். மருத்துவர்கள் சொல்லலாம், மருந்துகள் சொல்லலாம், ட்ரீட்மெண்ட்டு சொல்லலாம், அதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொல்லி, ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் அதில் வைராக்கியமாக இருக்கின்றோம். அதை விட்டு ஒரு சிலர் இங்கே போனால் இத்தனை தடவை, அந்த இடத்துக்கு போனால் இத்தனை தடவை, அங்கே போய் இதை செய்தால் எத்தனையோ பேருக்கு கிடைத்திருக்கிறது, எத்தனையோ பேருக்கு கிடைக்கட்டும். உலக மக்கள் அநேக வேளைகளிலே அநேக காரியங்களை நாடி ஓடி தேடுகிறார்கள், அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவையே பார்த்து சாத்தான் சொன்னான் அல்லவா, இந்த பார், உலகத்தில் எல்லாம் எனக்கு உரியது, என்னை தாழ விழுந்து பணிந்தா எல்லாத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு சவால் விட்டானே, உங்களையும் என்னையும் விட்டு வைப்பானா?
உலக பிரகாரமான மக்களுக்கு செல்வம் பெருகும், அந்தஸ்து பெருகும், ஆஸ்தி பெருகும், எல்லாம் பெருகும். இவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதா, ஒரு சறுக்கலான மலையில் உச்சியில் கொண்டு போய் வைக்கிறான். கொஞ்சம் ஸ்லிப்பாகி தள்ளி விட்டானா அதில் பாதாளத்தில் போய் விழ வேண்டும், நரக அக்கினியிலே போய் விழ வேண்டும். அது நமக்கு தேவையா? நாம் செல்கின்ற பாதை கரடு முரடாக இருக்கலாம், ஆனால் முடிவோ இடுக்கமான வாசல் வழியாய் நுழைபவர்கள் நித்திய மகிழ்ச்சியில் பிரவேசிப்பார்கள் அல்லவா? ஆகவே இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற காரியம் என்னவாக இருந்தாலும், பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு எதை போதிக்கிறாரோ அதையே நாம் ஏற்று நடக்க வேண்டும். என் சாலமோன் அரசனை குறித்து நாம் பார்க்கின்றோமே, 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். அதில் பார்த்தோம் என்றால், சாலமோனுக்கு சொப்பனத்தில் தேவன் தரிசனமாகி உனக்கு வேண்டியதை கேள் என்று கேட்கின்றார். அப்பொழுது சாலமன் என்ன கேட்கிறார்? ஐயோ, இவ்வளோ போக்குவரத்து அறியாத சின்ன பிள்ளை இவ்வளோ ஜனங்களை பராமரிக்கிறது என்பது, நியாயம் விசாரிப்பது என்னால் முடியாத காரியம். ஆகவே இவர்களெல்லாம் கவனிப்பதற்கேற்ற ஞானத்தை தார். இந்த விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்ததாக இருந்தது. காரணம், அந்த ஞானத்தையும் கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். எனவே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் இந்த விண்ணப்பம் அவருக்கு உகந்ததாக இருந்ததுனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உனக்கு என்ற ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீண்ட ஆயுசை கேட்கல, எதிரிகளுடைய உயிர் உனக்கு வேணும்னு கேட்கல, விஸ்தாரப்படுத்தணும்னு கேட்கல, ஆனால் நீ கேட்ட பற்றிய ஞானம், அதை நான் உனக்கு தருகின்றேன், அதை நான் உனக்கு தெரிகின்றேன். நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, ஞானத்தையும் உனக்கு கொடுப்பதோடு அல்ல, நீ வேண்டிக் கொண்ட பிரகாரமாக மாத்திரம் அல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தருகின்றேன், சமாதானத்தை தருகின்றேன், எல்லா உலக பிரகாரமான நன்மைகளையும் நான் உனக்கு தருகின்றேன். நீ அனுபவிப்பது போல உலகத்தில் உனக்கு முன்பும் சரி உனக்கு பின்பும் சரி ஒரு மனிதனும் ஒரு ராஜாவும் அப்படிப்பட்ட செல்வத்தில் புரளுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதத்தை வழங்கினார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவன் தான் சாலமோன். நடந்த காரியம் என்ன? தேவனை பற்றி தெரியும், அவருடைய எல்லா காரியங்களும் தெரியும், தகப்பன் எந்த வழியாய் நடந்து வந்தால் நாம் எப்படி நடந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாம் தெரிந்தவர் தான், எல்லாம் சகலமும் தெரிந்தவர். அதே 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சாலமோன் ராஜா தான் எகிப்துவில் போய் அந்த எகிப்து மன்னனுடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். புறஜாதியில் போய் அது மட்டுமல்ல, மோவாபியர், இப்படி பல ஜாதிகளில் உள்ள பெண்களை எல்லாம் திருமணம் செய்து கொண்டான். அதன் விளைவாக நடந்தது என்ன? அவன் மனம் வழுவி போனான். கர்த்தர் அவருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தவிர வேறு யாரிடமோ இப்படியாக திருமண தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி கட்டளை கொடுத்திருக்கின்றார். அவருக்கு ஏற்கனவே எத்தனையோ மனைவிகள், மறுமனையாட்டிகள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட இப்போ இங்கே அவன் வழுவி போனான். காரணம் என்ன? அவனிடத்தில் இருந்த அந்த பலவீனம், பெண்களை குறித்த ஒரு பலவீனம் அவனை எவ்வளவு சீர்கேடான பாதைக்கு கொண்டு போய் விட்டது பாருங்கள். எந்த ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரோ, நீ கேட்ட அந்த ஞானத்தை தவிர நீ கேளாத ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது அதே 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9-13 வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ வழி விலகி போனாய். ஆகவே என்ன செய்ய முடியாது? அந்த ஆசீர்வாதம் உனக்குன்னு வச்சது, அதை நான் எடுத்துக்கிடலை, அதை பெறக்கூடாதபடி நீயே தடைய வச்சிட்ட. எனவே இஸ்ரவேல் முழுவதையும் நீ ஆளுகை செய்யும்படியாக நான் விட போகிறது கிடையாது. அதுக்கு நீ தான் காரணம், நான் காரணம் அல்ல. ஆனாலும் உன் தகப்பனின் நிமித்தம் நீ வாழ்கின்ற பொழுது அது ஏற்படாமல் உன் சந்ததியார் காலத்தில் அது ஏற்படும். 12 கோத்திரங்களையும் ஆள வேண்டிய அதிகாரத்தை கொடுத்த அண்ணா, இப்பொழுது உன்னுடைய இந்த மதியினத்தின் காரணமாக இனி உன்னுடைய மகன் காலத்தில் நீ ஒரே ஒரு கோத்திரத்தை மாத்திரமே ஆளுகின்ற உரிமை உனக்கு கிடைக்கும். இது எதனாலனா, தகப்பன் எனக்கு உண்மையாக இருந்தான், என் மனதுக்கு ஏற்றவனாக இருந்தான், அவன் நிமித்தமாக இந்த ஆசீர்வாதம். எத்தனை பயங்கரமான காரியம் பாருங்கள், எத்தனை பயங்கரமான காரியங்கள்.
எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றோம். நல்லது எது கெட்டது எது என்று நமக்கு தெரிகின்றது. பிரசங்கங்கள் வாயிலாக, இப்படியாக டிவியின் மூலமாக, யூடியூப் மூலமாக, வேதத்தை வாசிப்பதன் மூலமாக பல அரிய காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாமும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம்? ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நாம் அதிலே எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? தேவனுக்கு பயந்து நடக்கின்றோமா? யோசேப்பு சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் சாதகமாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நடந்தான். எனவே அந்த தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே போல் யூதாஸ் காரியத்தை குறித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்தவன், எல்லாம் அவன் தான் ட்ரெஷரர். ஆனால் அவனுக்குள் இருந்த பண ஆசை நிமித்தமாக லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறு பேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் எப்படிமா புகுவான்? ஒரு கதவை திறந்து வச்சிருந்தாதான் உள்ள யாருமே வர முடியும். அப்போ இவனுக்கு உள்ளாக பண ஆசை இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டா நமக்கு அந்த பணம் கிடைக்கும். அவனுடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்குன்னு தெரியுமா? இவர் தேவனுடைய குமாரன், அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம காட்டி கொடுத்தாலும் இவர் எப்படியாவது தப்பிச்சிருவார் என்று ஒரு தவறான அபிப்பிராயத்தோடு அவன் அந்த காரியத்தை செய்து விட்டான். பண ஆசை, தவறான எதிர்பார்ப்பு. இன்றைக்கு நாமும் அப்படி தான் செய்து கொள்வோம். தவறான எதிர்பார்ப்பு. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் இதை செய்வார். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்த அக்கறை நமக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் நமக்கு எச்சரித்து கொண்டிருக்கின்றார். உனக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, நீர் இருக்கின்ற நிலையிலே நீ மனரம்யமாக இருந்து, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருந்து, உன்னுடைய வேண்டுதலை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தினால், வேதம் சொல்லுகின்றது, உனக்கு சமாதானம், பரிபூர்ண சமாதானம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லலை, நீ அப்படி எடுத்த உடனே டிக் அடித்து இந்த பெற்றுக்கொள் என்று சொல்பவர் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், இப்படியெல்லாம் அது பண்ணினா உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும், உனக்கு மன நிறைவு வரும், சமாதானம் கிடைக்கும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சந்திக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அவர்களை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதியும் அல்ல, உனக்கு என்று வேறு விதமாக கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறோம், இப்படி டிவிக்கு முன்பதாக அமர்ந்து இந்த செய்தியை கேட்கிறோம் என்றாலே என்ன அர்த்தம்? கர்த்தர் சர்வ வல்லமை உடையவர், கர்த்தரால் எல்லாம் கூடும். இன்றைக்கு அவர் என்ன சொல்ல போகிறார்? என்னுடைய மனத்தை அறிந்த தேவன் எனக்கு இன்றைக்கு என்ன வார்த்தை கொடுக்க போகிறார் என்பதை கேட்கும்படியாகத்தான் வந்திருக்கிறீர்கள். ஆனால் கேட்ட வசனத்தின்படி அதை கடைபிடிப்பவர்களாக இருக்கின்றோமா? இந்த மனிதர்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றி அறிந்தவர்கள். அந்த ஏரோது அறிந்திருந்தான், சாலமோன் அறிந்திருந்தான், யூதாஸ் காரியோத் அறிந்திருந்தாள், அதே போல் அனனியா சப்பீராள் அவர்களும் அறிந்திருந்தார்கள். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவர்களுடைய பிஹேவியர் எப்படியாக மாறிவிட்டது? கர்த்தருக்கு விரோதமாக மாறிவிட்டது. அதனுடைய விளைவு என்ன? எல்லோரும் வீழ்ச்சியை கண்டார்கள், தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டார்கள். ஆக இந்த நாளில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. நீங்கள் நினைக்காதீங்க இப்படி பிரச்சனை இருக்கும், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார், அந்த வாக்கு கொடுப்பார், இந்த வாக்கு கொடுப்பார் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருந்தேன். இப்படியாக இருக்கிறதே என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், அவ்வளோதான். நான் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அதுதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. எனவே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலத்திலே அவரை பற்றி அறிகின்ற அறிவிலே வளருவதற்கு பிரயாசப்படுவோம். அது மட்டுமல்ல, அதிலே வளருவது என்று சொல்லும் பொழுது அதன்படி நடப்பது தான் அதனுடைய வெளி அடையாளமாக இருக்கிறது. அதன் நிமித்தமாகத்தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமே தவிர, எவ்வளவுக்கு நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுறதில்லை. எவ்வளவுக்கு அறிந்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கும் பொழுது மாத்திரமே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதிலே நாம் தவறுவோம் என்றால், பிரசங்கி 10:1 சொல்வது போல, செத்த ஈக்கள் நறுமண தைலத்தை அது நாரிப்போக பண்ணிவிடுகிறது, நாரிப்போகப்படுகிறது.
அதே போல் நம்மிடத்தில் காணப்படுகின்ற ஒரு சில இந்த பலவீனங்கள் எந்த விதத்திலும் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமையா, எங்களுக்கு என்று நீர் உண்டு பண்ணி தர வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனை பெரியது சுவாமி. உம்மை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம், அறிகின்றோம் தகப்பனே. பல விதங்களிலே உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். ஆனால் எங்களுக்கு தனிப்பட்ட முறை என்று வரும்பொழுது, தனிப்பட்ட தேவை என்று வரும்பொழுது தகப்பனே, நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய், வெறுக்கப்பட்டவர்களாய், தகப்பனே, எந்த விதத்திலும் நம்பிக்கை அற்றவர்களாக நிற்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை மறந்து போய் விடுகிறோம் ஐயா. சுய லாபத்திற்காக தகப்பனே, எங்களுடைய சுய பெருமைக்காக அநேக நேரம் நாங்கள் உம்மை விற்று போடுகிறவர்களாக இருக்கின்றோமே, உம்மை விட்டு தூர போகிறவர்களாக இருக்கின்றோமே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்களாக இருந்து விடுகின்றோமே. எங்களை ஒரு விசை மன்னியும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் மனம் இறங்கும் அப்பா. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் மீதும் நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற இடத்திலே பிள்ளைகள் நிலைத்திருக்கும்படியாய், உம்மையே சார்ந்து இருக்கும்படியாய், ஏற்ற வேளையிலே நீர் சகாய சம்பனராய் இறங்கி வருவீர் என்பதிலே உறுதியாய் தரித்திருக்கும்படியாய் நீர் கிருபை பாராட்டுவீராக. சுய எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு, மனித ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, சாத்தான் விரிக்கின்ற வலையிலே பிள்ளைகள் சிக்கி கொள்ளாதபடிக்கு நீர் விடுவித்து காத்துக்கொள்ளும். செய்தியை கேட்ட ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நீர் அரவணைத்து ஆசீர்வதித்து கர்த்தாவே, நீர் பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் உம்முடைய கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இந்த மாம்ச இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமையும் கண்களின் இச்சையும் எந்த விதத்திலும் ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் இழந்து போய் விடுவதற்கு கர்த்தாவே எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராக. எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பு கொடுங்க. விசேஷமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் உமக்குள் வைராக்கியம் கொண்டவர்களாய், எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம், தேவனுடைய விருப்பத்திற்கு விரோதமான எந்த காரியத்தையும் ஈடுபட மாட்டோம் என்று பிள்ளைகள் உறுதியாய் தீர்மானம் எடுக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அதில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையையும் நீங்களே தாங்க. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய கிருபையிலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.